போன தடவை ப்ரௌனி கிளாஸ்க்கு சென்னையிலேருந்து வந்திருந்த பூமிகாங்கிற மேம் இந்த தடவை பீட்சா கிளாஸ்க்கு போன வாரம் வந்திருந்தப்ப அந்த ப்ரௌனியை எக்லெஸ் வெர்ஷனாக கோதுமையில் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. நிக்கிலன் சாப்பிட்டு பார்த்துட்டு, மா போங்கம்மா உங்களை விட சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னான்னா பார்த்துக்கங்களேன். அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு அந்த டேஸ்ட். டீமோட சேட்டை குறையவே இல்லை. இந்த வாலு பசங்க டீமை 2 நாள் தொடர்ந்து சமாளிச்சிருக்கேன்னா பாருங்க. பீட்சா கிளாஸ்க்கு வந்தவங்க போக மாட்டேன்னு டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு உட்காந்து அடுத்த நாளே கப் கேக் கிளாஸை முடிச்சுட்டு தாங்க கிளம்புனாங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சோ அவ்வளவுக்கு அவ்வளோ டயர்டும் ஆயிடுச்சுங்க. வேற ஒன்றும் இல்லை, சிரிச்சு தான். பட் எது எப்படியோ கிளாஸ் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லை, நேற்று நடந்த கப் கேக் கிளாஸ் அதை விட சூப்பர். எல்லாருமே பர்ஃபெக்டாக அப்படியே படிப்பாளிங்க மாதிரி நீட்டாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு போனாங்க. அதுலேயும் வழக்கம் போல் கவிதா மேம் வந்திருந்தாங்க. லாஸ்ட் டைம் எனக்கு புதினா சாதம் கொண்டு வந்தாங்க இல்லையா, இந்த தடவை கருவேப்பிலை குழம்பு செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. சான்ஸே இல்லைங்க. மீன் குழம்பா கருவேப்பிலை குழம்பான்னு எங்களுக்குலாம் ரொம்ப நேரம் டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் சொல்ல முடியல. ஐயோ இவங்க கிட்ட எப்போ நான் கற்றுக்க போகிறேன் இதெல்லாம் நானே ஆர்வமாக இருக்கேன்னா பாருங்களேன். வர எல்லாரும் எனக்கு சாப்பாடுலாம் கொண்டு வந்துடுறாங்க. நான் சமைக்கிற வேலையே கிடையாது. கிளாஸ் அன்னைக்கு எனக்கு குக்கிங்க்கு லீவு தான். தேங்க்யூ மேம். சிவகங்கையிலேருந்து ஒரு மேம் வந்திருந்தாங்க. அவங்க பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த பாப்பா தான் பாவம் கொஞ்சம் போர் அடிச்சு போயிட்டா. பட் ரொம்ப ஜாலியாக அந்த கிளாஸ் முடிஞ்சிச்சுங்க. ஓவராலாக இந்த கப் கேக் கிளாஸ்க்கு அன்னைக்கு 5 பேர், இன்னைக்கு 5 பேர், மொத்தம் 10 பேர் வந்திருந்தாங்க. இதில் 90% ரிப்பீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். உண்மையிலே அது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. காரணம் நம்ம நல்லா சொல்லி கொடுக்குறோங்கிறது தெரிஞ்சாதானே திரும்ப திரும்ப வருவாங்க. ஸோ அது எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு போய் ஒவ்வொருத்தரும் செஞ்சு பார்த்து எனக்கு ரிப்ளை பண்ணுறதும், ரிவ்யூஸ் அனுப்புறதும், ஃபோட்டோஸ் அனுப்புறதும், அது எல்லாமே பார்க்க ஆசையாக இருக்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோட புது ஜேர்னி தான். எனக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லை. நானும் இந்த மாதிரிலாம் கிளாஸஸ் எடுத்ததில்லை. ஸோ இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சு உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுதுங்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற என் கணவருக்கு நான் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஸோ வீட்டில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கிளாஸஸ். என் பிள்ளைங்களுக்கு எங்கே போகன்னு தெரியாமல் ஒரு நாள் முழுசாக ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறாங்க. அதுவும் ஸ்கூல் ஹாலிடேஸ் எதுவும் என்ஜாய் பண்ண முடியாமல், டிவி பார்க்க முடியாமல் ரூம்குள்ளேயே உட்காந்துருக்காங்க அந்த 1 full day என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல். ஸோ என் பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு கிளாஸில் கூட ஒரு மேம் சொன்னாங்க, சீக்கிரம் ஒரு பேக்கரி ஆரம்பிங்க மேம், ஏதாவது அவசரம்னா நான் உங்ககிட்டே வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம்ல அப்படின்னு. நல்லா இருக்கு கேட்கும்போது. நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. ஆசை தான், பார்ப்போம். கனவுகள் பல, காத்திருப்போம் காலம் கனியும் வரை. கடவுள் இருக்கார்ல, பார்த்துப்பார். எப்படி இருந்தாலும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சர்டிஃபைட் கோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆளாக வருவோம். ஆண்டவன் துணை இருப்பான். வர June 5th Thursday அன்னைக்கு டோனட் கிளாஸ் இருக்குது. அதை பற்றி நான் டீட்டெயில்ஸை சீக்கிரமே அப்டேட் பண்ணுறேன். Until then, bye.